என்ன நடக்குமோன்ற பயத்துல இருந்த சந்திரமுகிய செங்கோட்டையன் ஒரு நாள் மணப்பெண்ணை போல அலங்கரித்து அழைத்து வர சொன்னான். இவர் என் குரு மகாகுரு ருத்ரையர். இது என் குலதெய்வம் துர்க்கையம்மன். ஓம் தம் துர்காய நமः. பயம் வேண்டாம் சந்திரமுகி. ஒரு யுத்தத்தில் வெற்றி என்னும் இலக்கை நோக்கி பயணிக்கும் பொழுது பல உயிர்களை கொள்ள நேரிடும். போவது ஓர் உயிர் என்றாலும் பாதிப்பது ஒரு குடும்பம் அல்லவா? அந்த பாவ கணக்கை தீர்க்கத்தான் இந்த பூஜை. அது மட்டுமல்ல, நான் மணக்கப் போகும் என் சந்திரமுகியை என் தெய்வத்திடம் அறிமுகம் செய்து வைக்கத்தான் உன்னையும் அழைத்து வந்தேன். என் தெய்வம் உன் மனதை மாற்றும் என்ற நம்பிக்கையும் எனக்கு உண்டு. மகாராஜா, என்ன செய்தி அமைச்சரே? பக்கத்து நாட்டு இளவரசர் தங்களை சந்திக்க ஓலை அனுப்பியுள்ளார். எப்போது? இன்று காலைதான் தூதுவன் வந்தார். நாளை காலை தங்களை சந்திப்பதாக கூறியிருக்கிறார். வர சொல்லுங்கள் மந்திரியாரே, நம் நாட்டின் பலத்தை பார்க்கட்டும். எப்படி சந்திரமுகியால நம்ம திவ்யா பாதிக்கப்பட்டிருக்காளோ அதே மாதிரி வேட்டையனால பாண்டியன் பாதிக்கப்பட்டிருக்கான். ஆமா, இந்த வேட்டை என்ன யாரு? வேட்டையனா? அவனை பத்தி கேட்டுக்கிட்டு இருக்க? கருமம் கருமம். அந்த பொம்பளை விஷயத்துல ரொம்பவும் வீக்கா. ஒரு இடத்துக்கு போனா மூக்காலையே சுமல் பண்ணி அலையில இருந்து கிளவில இருந்து குமரிய வரைக்கும் கணக்கெடுப்பானப்பா. ஒரு மரத்துக்கு சேலை கட்டினா கூட அந்த மரத்தை அப்படியே தூரோடு வெட்டி கொண்டு போயிருவானா. ஏதோ ஒரு ஊர்ல வவுத்து பிழப்புக்காக ஆடிக்கின்ற சந்திரமிங்கிற ஒரு பிள்ளைய அலேக்கா தூக்கிட்டு வந்து பக்குவமா பணம் பார்க்க பக்கத்துல கூப்பிட்டுட்டா வரல. குப்புன்னு எரிச்சுட்டேன். எவ்வளவு பெரிய காம கல்பூடா இருப்பான் பாரு படுபாவி பய. நான் வேற இந்த பாண்டிப்பேட்டை வேட்டையனை பத்தி தாறுமாறா கிளிகளின்னு கிழிச்சு தொங்க விட்டுருக்கனே. இதுக்கு மத்தியில என் புசரை எப்படி காப்பாத்துவேன்? அந்த கடவுளுக்கு பூஜை செய்ய வந்த எங்களுக்கு இப்படி ஒரு சோதனையா? முருகேசா, இந்த வீட்டை வாடகைக்கு விட்டவே நீதானே. நீ மட்டும் வாடகைக்கு விடாம இருந்திருந்தா இந்த சந்திரமையும் வேட்டையன் வந்திருப்பாங்களா? இப்ப பிரச்சனை அதிகமாக அதிகமாக அந்த ரெண்டு பேரும் சேர்ந்து ஓஞ்சோலிட்டானப்பா முறிக்க பாப்பாங்க. பாண்டியனை நீங்க கூட்டிட்டு வந்ததா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க.
ஆனா உண்மையிலே அவன்தான் உங்களை இங்க கூட்டிட்டு வந்திருக்கான். என்ன சொல்றீங்க? எது எது எப்படி எப்படி நடக்கணும்னு அவன் முடிவு பண்ணுது. கடவுளே, இப்ப இவனா இருப்பானா இல்ல அவனா இருப்பானா? எவனா இருந்தான உள்ள பூந்து சரண்டர் ஆயிட வேண்டியதான். If you don't mind, can you spare some time? அன்னைக்கு ஒரு நாள் வேட்டையனை பத்தி உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொன்ன பார்த்தீங்களா? அது அத்தனையும் சுத்த பொய்யா. அதுபோக அந்த வேட்டையன் சார் பொம்பளை இருக்க பக்கம் தலை வச்சு கூட படுக்க மாட்டாராம். தங்கம்னாலும் தங்கம், அப்படி ஒரு தங்கமா. ஆனா அந்த சந்திரமுகி இருக்காளே, சந்திரமுகி வெரி பேட் கேரக்டரா. இவன் மேல உயிரையே வச்சிருக்க அந்த வேட்டையனுக்கே தெரியாம எவனோ ஒரு நாட்டியக்காரன அரமனைக்கு தனியா தள்ளிட்டு போய் குண்டாங் உதிரியா சரசம் பண்ணிருக்கானா. எவ்வளவு பெரிய கொடுமைன்னு பாருங்களேன். ஒரு ஆம்பளைக்கு வப்பாட்டி இருக்கலாம், ஆனா ஒரு பொம்பளைக்கு பாட்டு இருக்கலாம், முப்பாட்டு இருக்கலாம், ஆனா வப்பாட்டு இருக்கலாமா? இது தெரிஞ்ச வேட்டையே கோபத்துல கொந்தளிச்சு தலைய தனியா வச்சுட்டாங்க. நானா இருந்தாலும் அதானே பண்ணிருப்பேன். இதெல்லாம் நான் உங்ககிட்ட கேட்டனா? சும்மா ஒரு சேஃப்டிக்கு போட்டு வைக்கலாமே. வேட்டையன் தானே, வேட்டையங்கிட்டே எவ்வளவு போல்ட்டா பெய்யிருக்கமே. காப்பாத்துறா கருப்பையா, கருப்பு சாமி. அப்பாடா. ஏய், அதென்ன வப்பாட்ட? ஐயோ, எல்லா பக்கமும் பேய் பிசாசா இருக்கே. நீங்களும் இங்கதான் இருக்கீங்களா? அதாவதுமா, நான் என்ன கேக்குறேன்னா, சந்திரமுகி மேடம் வந்து எப்படி தப்பான ஆளா இருக்க முடியும்? நாக்குல நரம்பு இல்லைன்னா அவன் ஊருக்குள்ள வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிடலாமா? சரி, சந்திரமுகி மேடம் அப்பாட்டை வச்சிருக்கான்னு சேதாரமா சொல்றேன். அதுக்கு என்னடா ஆதாரம்னு கேட்கிறேன். அவன் ஃபில்ட் ஆகி ஓடிட்டாமா. என்ன விடவா, என்ன விடவான்னு, என்ன விட? ஐயோ, ஜாம் ஆகுது. ஏய், உன்னை நான் ஒரே கேள்விதான் கேட்டேன். 1 மணி நேரமா பேசிட்டு இருக்க. அதுக்குள்ளயா 1 hour ஆயிருச்சு? அம்மாடி, எவ்வளவு பெரிய விரலு. உங்களுக்கு கொண்டு அடிப்படலையே? திடீர்னு மான் கொம்பு கீழே விழுந்துருச்சு. நல்ல வேளை சரியான நேரத்துல பாண்டியன் வந்து என்னை காப்பாத்திட்டாரு. இல்லைன்னா ஓகேவா சார்? அம்மா, நான் தான் மாமாவை இப்ப ஏதோ பண்ண பார்த்தேன். அங்க உட்கார்ந்துருந்தனா இப்ப இங்க வந்து நிக்கிறேன். நடுவுலதாமா ஏதோ நடந்திருக்கு. இல்ல, நீ எதுவும் பண்ணல. இது பழைய வீடு இல்ல. ஆணி ஏதாவது லூசாய் விழுந்திருக்கோம். இல்ல, அன்னைக்கு கோயிலுக்கு போக கார் எடுத்துட்டு போனா கோவிலையே பார்க்காம எப்படி திரும்பி வந்தேன்னு எனக்கு தெரியலம்மா. எல்லாரும் கோலத்துல நிக்கும் போது கூட எனக்கு என்ன நடந்ததுன்னே தெரியலம்மா. இந்த வீட்டுல எனக்கு தாமா ஏதோ பிரச்சனை. எல்லாமே என்னால தாமா.
எல்லாமே என்னால தான் நடக்குது. எல்லாத்துக்கும் நான் தான் காரணம். ஆமாண்டி, இந்த வீட்டில் நடக்கிற எல்லா பிரச்சனையும் உன்னாலதான். உன் உடம்புலதான் சந்திரமுகி வரா. இதுக்கெல்லாம் காரணம் நீ கழுத்துல போட்டுக்க இந்த மணிதான். இந்த மணியை அவ கிட்ட இருந்து உங்களால பிரிக்க முடியும். ஆனா அவ உடம்புல வந்து போற சந்திரமுகிய உங்களால பிரிக்க முடியாது. அந்த சந்திரமுகி இவ உடம்புல வந்த உடனே இந்த பாண்டியனை கொல்லாம விடமாட்டான். இந்த குடும்பத்துக்கு நல்லது பண்ணணும்னு வந்த பாண்டியனை நான் கொல்ல போறேனா? நடக்காது. அது நடக்கவும் கூடாது. திவ்யா, விடுங்க, என்ன விடுங்க, விடுங்க, விடுங்க. சொன்னா கேளுங்க. சந்திரமுகிக்கு உடம்பு தானே வேணும். நான் போயிட்டா? நீ போயிட்டா உங்க பூஜை நின்னுடும். அவ நினைச்சது நடந்துரும். வேட்டையனை அழிக்காம சந்திரமுகியோட ஆத்மா சாந்தி அடையாது. துர்காஷ்டமி அன்னைக்கு சந்திரமுகி வேட்டையனை நினைக்கிற இந்த பாண்டியனை அழிப்பான். என்ன பார்த்துக்க எனக்கு தெரியும். கபல் கொண்டவா, கபல் கொண்டவா, கபல் கொண்டவா. ஜூஸ் தாண்டா, வேண்டவா.